வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு அருள்மிகு 5 வீட்டு சுவாமி திருக்கோயில், சக்தி வாய்ந்த கோயில். இங்கே வந்து கூட்டம் எப்போவுமே கூட்டம் நிறைய இருக்கும். பணிவிடை டெய்லி உண்டு. பணிவிடை நாங்கள் போன டைம் வந்து ஒரு 10 பணிவிடை இருக்கும். பணிவிடை எல்லோரும் போட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது வளாகம் சுற்றி அன்னதானம் போட்டிருந்தாங்க. பணிவிடை சாப்பாடு அன்னதானம் டெய்லி உண்டு. பணிவிடை சாப்பாடு யார் போனாலும் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். அங்கே வந்து கட்டைக்கால் பார்த்தோம். ஒருத்தங்க வளர்த்து கொண்டு வந்திருந்தாங்க. ஒரே மாதிரி 2 இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இது வந்து ஆத்தி சுவாமிக்கு வளர்த்து கொண்டு வந்திருக்காங்களாம்மா. புதன்கிழமை பணிவிடை போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. பார்க்குறக்கு அதை அப்படி கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வந்தோம். சுற்றி பாருங்கள், அவ்வளோ அன்னதானம் தான் போட்டுட்ருக்காங்க. இந்த கோயில் திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்குது. செட்டியாபத்து இடத்துல 5 வீட்டு சுவாமி. நாங்கள் தான் கட்டைக்கால் 2 ஒரே மாதிரிக்கு இந்த அம்மாட்ட வந்து நாங்கள் கேட்டோம், எப்படி அப்படியா செலவு பண்ணிட்டு மறுக்க போவோம். ஆத்தியப்பண்ணு இது வந்து எல்லாரும் சொந்தங்களையும் கூட்டிகிட்டு வரணும், அப்படி தானே கணக்கு? அப்படிலாம் கிடையாது. நம்ம ஐயாட்டும் சொல்லணும், ஐயா எங்களுக்கு சொந்த பந்தம் கிடையாது, சொந்த பந்தம் கூப்பிட்டா தான் வருவேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் சண்டை போடுவோம் சொல்லி போடுவோம் வந்துடும் அது சொல்லி வந்துடும். கரெக்டாக 1 வருஷம் வளர்க்கணுமா? 1 வருஷம். சரி சரி. எப்போ போட போகிறீங்க பணிவிட? புதன்கிழமை. இந்த கோயிலில் கடைசி வெள்ளிக்கிழமை ரொம்ப சூப்பராக இருக்கும் பூஜை. அப்புறம் காலையில் 8 மணிக்கு பூஜை நடக்கும், மத்தியானம் 12 மணிக்கு டெய்லி நடக்கும் பூஜை. டெய்லி இந்த கோயிலில் வந்து கூட்டம் எங்கேருந்து ஆட்கள் வருவாங்களும் கூட்டம் எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும். இந்த கோயிலுக்கு ஒரு டைம் போயிட்டு வாங்க, சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்